அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பக்கத்தில் கண்ணம்பாளையம் என்ற பகுதியில் 9 வயது சிறுமி காணாமல் போன விவகாரத்தில் அந்த சிறுமி கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமான கோவை மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அது குறித்தும் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை சார்ந்த பயிற்சி செவிலியர் மாணவி திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்காக சேர்க்கப்படுறாங்க. சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட செவிலியர் மர்மமான முறையில் மரணம் அடைந்துட்டாங்க. இந்த மரணத்துக்கு பின்னக்கூடிய காரணத்தை கண்டறிய வேண்டும் சொல்லி செவிலியர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராடுகிற விவகாரம் திருச்சி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிருக்குது. இந்த 2 செய்தி குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மே 21ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி வாக்குல கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்தில் கூடிய கண்ணம்பாளையம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த 9 வயது சிறுமி வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் அதை பார்க்குறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த குழந்தையை காணும். உடனடியாக அதிர்ச்சிக்குள்ளான பெற்றோர்கள் குழந்தையை தேடி அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ள உறவினர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, தெருவில் விசாரிக்கிறாங்க, குழந்தையை காணும். நேரமாக ஆக பதட்டமாகி பக்கத்தில் கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்து குழந்தையை காணும்னு சொல்கிறாங்க. குழந்தையை காணணுன்னே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதே பதட்டம் கொடுக்கிறது. காவல்துறை புகாரை ஏற்றுக்கொண்டு விசாரணை தொடங்குறாங்க. இரவு முழுக்க போராட்டம் நடக்கிறது. அந்த இடைவெளியில் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த கண்ணம்பாளையம் பக்கத்தில் ஒரு ஏரிக்கரை, ஒரு குளத்துக்கரை, அங்கே ஒரு குழந்தையினுடைய சடலம் கிடக்குது அப்படின்னு தகவல் கிடைக்குது. உடனடியாக காவல்துறை சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. சடலத்தை மீட்டா அந்த குழந்தையினுடைய முகம் முழுமையாக சிதைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய முகத்தை கழுத்தை இப்படி திருப்பி கழுத்து முறிவு ஏற்பட்டிருக்கு. உடல் முழுக்க காயங்கள் இருக்குது. குழந்தை வேறு எதுவும் பால் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற விசாரணையை முதல் கட்டமாக காவல்துறை துவங்கியிருக்காங்க. இப்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்திருக்கிறது. பெற்றோர்கள் உடனடியாக நாங்கள் புகார் கொடுத்தோம். காவல்துறை அலட்சியமாக இருந்ததுனால தான் அந்த குழந்தை இப்படி நடந்துருச்சு. உடனடியாக தேடுதல் வேட்டை நிகழ்த்தியிருந்தா ஒருவேளை குழந்தை உயிரோட கிடைச்சிருக்கலாம். அதனால சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் சொல்லி நேற்று இரவு முழுக்க போராட்டம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் திருச்சி கோயம்புத்தூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையே முடங்கி போற அளவுக்கு போராட்டத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை இல்லை. 9 வயது குழந்தை கொடூரமான முறையில் கற்களை கொண்டு அடித்து கொலை செய்யப்பட்டது யாரு அப்படிங்கிறது ஒரு விலையறியா கேள்வியாக கடந்த 2 நாள் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கார்த்திக் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு 28-30 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி போகிற வழியில் அவங்களுக்கு வழக்கம் போல கால்கை முறிவு ஏற்பட்டு அவங்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த கார்த்திக் மோகன்ராஜ் 2 பேரும் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் உண்மையிலே பேரதிர்ச்சி. இந்த கார்த்திக் இந்த குழந்தையினுடைய தகப்பனர், அப்பாவுடைய நெருங்கிய நண்பர், பக்கத்து வீட்டுக்காரன். நேற்று, அதாவது மே 21ஆம் தேதி மாலை குழந்தை காணும் அப்படின்னு தகவல் கொடுத்த பிறகு இந்த உறவினர்களும் அந்த குடும்பத்தாரும் போராடுறாங்க. அதோடு இணைந்து அந்த குழந்தையை தேடுதல் வேட்டை நிகழ்த்தியதில் இந்த கார்த்திக்கும் ஒருத்தன். அதாவது குழந்தையை காணும்னு சொல்லி எல்லாரும் போராடும் போது இவனும் சேர்ந்து போராடி இருக்கிறான். ஆனால் அந்த குழந்தையை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை அவன் கொடுத்ததாக காவல்துறை வட்டாரங்கள்லேருந்து செய்தியில் வெளியாகிருக்கிறது. அப்போ இந்த குடும்பத்திற்கு நெருங்கிய இந்த குழந்தையை நன்கு அறிந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குழந்தையை கொண்டிருக்காங்க. அது என்ன காரணம், என்ன பண்ணினானுங்க அப்படிங்கிறது இன்னும் வெளியே வரல. ஆனால் குழந்தையை சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி 2 பேரும் இருசக்கர வாகனத்தில் வைத்து அழைத்துட்டு போன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களுடைய உதவியோடு தான் காவல்துறையை அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை தரப்பில் நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் தரப்பில் காவல்துறையினுடைய அலட்சியம், காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைக்கு நடந்தது போல யாருக்குமே நடந்திருக்கக்கூடாது, அவ்வளவு கொடூரமான முறையில் எங்கள் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட இது குறித்து கருத்து தெரிவிக்கல. மே 21ஆம் தேதி மாலை, இப்போ 22, 23 கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆச்சு. குழந்தைகளுடைய பெண்களுடைய பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் என்று தேர்தல் மேடைகளையும் தன்னுடைய பதவி ஏற்கும் பொழுதும் சிங்கப்பெண் அதிரடிப்படை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று உருவாக்கி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன்,
பெண்கள் விவகாரத்தில், குழந்தைகள் விவகாரத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது என்று முதலமைச்சர் பதவியேற்கும் போதே சொன்னார். இதுவரைக்கும் முதலமைச்சர் ஏன் ஒரு கருத்து கூட தெரிவிக்கல என்று குழந்தையினுடைய தாய் பத்திரிகையாளர்கிட்ட கேட்டிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், தொடர்ச்சியாக இப்படி குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்தது. குறிப்பா 2 வயது குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு திமுகவுடைய வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டார். அதே போல கோவை வானூர்தி நிலையத்துக்கு பின்னாடி படித்துக் கொண்டிருந்த மாணவி கொடுமையான முறையில் ஒரு 3 நபர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு வட இந்திய திருவள்ளூர் பக்கத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பெண்ணை வன்முறை பண்ணா. இப்படி தமிழ்நாடு முழுக்க நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் கழிப்படுறோம். அப்போ திராவிட ஆட்சியில், திமுக ஆட்சியில் தொடர்ச்சியான பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக சட்டம் ஒழுங்கை கைவிட்டுச்சு, அதிகாரி கையில், காவல்துறை கையில் ஆட்சியை கொடுத்துருச்சு என்று இன்றைய முதலமைச்சர், தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் மேடையில் பேச, குறிப்பாக தஞ்சாவூரில் பேசும்போதும் சரி, அவர் பல்வேறு கூட்டங்களில் பேசும்போதும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பேன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பேன், பெண்களுடைய பாதுகாப்பில் காம்ப்ரமைஸே இருக்காதுன்னு சொல்லுவார். அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கும், அதாவது ஓராண்டு நடக்கிற குற்றங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரத்திலே, இந்த 10 நாட்கள்லேயே ஒரு ஆட்சியின் மீது குற்றம் செலுத்தணும், ஒரு ஆட்சியின் மீது அவதூறு பரப்பணும்லாம் இங்கே யாருக்கும் இன்னும் கிடையாது. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் தொடர்ச்சியா செய்தித்தாளை திறந்தா, காலையில் தொலைக்காட்சியை திறந்தா, சமூக வலைதளத்தை திறந்தா, எங்கு பார்த்தாலும் இது போல சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலையா? காவல்துறையே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற, ஒரு வாரத்தில் ஊழலே ஒழித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் 9 வயது குழந்தை கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. கற்களை கொண்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? இது அரசின் தவறா, இல்லை சமூக தவறா? இது திமுகவுடைய தவறு, இது தாவேக்காவோட தவறு, இது முன்னாள் முதலமைச்சரோட தவறு, இது இன்னாள் முதலமைச்சர் தவறு அப்படின்னு கடந்து போறதை விட 9 வயது சிறுமிய ஒருத்தன் கொலை, கொடூரமா, அது வன்கொடுமையா, இல்லை வன்புணர்வா, இல்லை படுகொலையா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அந்த குழந்தை இன்னைக்கு இல்லை. எல்லார் வீட்லையும் இன்னைக்கு, என் வீட்லேயும் ஒரு 10 வயசுல பிள்ளை இருக்கு. 9 வயசு பிள்ளைய ஒருத்தன் கொடூரமான முறையில் கொலை செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்தி ஒரு பெற்றோரா, ஒரு பேரண்டா இருந்து பார்க்கும்போது, சித்தாங்கிற படத்தில் அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய், கோழி குஞ்சை காட்டி கடத்தி கொண்டு போய் அவன் வன்புணர்வு பண்ணுவான். அந்த காட்சியை திருப்பி தியேட்டரில் பார்த்துட்டோம். டிவியில் உட்காந்து பார்க்கும்போது கூட அதை நகர்த்திட்டு தான் பார்க்க முடியுது. அதை பார்க்க முடியல. அது அதை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை பார்க்க முடியல. அப்போ அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கும்? திரைப்படத்தில் வரும்போதே இது இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் காட்சிப்படுத்தணுமா, இப்படி ஒருத்தன் இருப்பானா, இந்த மாதிரி பீடோஃபைல்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் இது நடக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை இதை பண்ணுறான் அப்படின்னா இந்த சமூகம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கேவலமான சமூகமாக, ஒரு குற்ற சமூகமாக, மனநோய் சமூகமாக மாறி இருக்கிறது. இந்த சமூகத்துக்குள்ள தான் இந்த நாய் இருக்கிறான். இந்த ஞானசேகரன் போன்றவர்கள், இந்த கோவை வானூதியத்தில் செய்தது போன்றவர்கள், 2 வயது குழந்தை கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த இந்த திமுகவுடைய வட்டச்செயலாளர் போன்றவர்கள் எல்லாம், இது திமுக வட்டச்செயலாளர் இல்லை, அவன் திமுக இருந்தான், அதிமுக இருந்தான், எந்த கட்சியில் இருந்தானே, கொடூரமானவர்கள் இந்த சமூகத்தை தான் இருக்கான்னா, இந்த சமூகம் எப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆட்களை இந்த சமூகத்தில். இவனும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பான், கல்லூரியில் படிச்சிருப்பான், இவனுக்கும் அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி, பெரியம்மான்னு எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தவன் குழந்தைய ஒருத்தன் கொடூரமான முறையில் சித்தரித்து கொள்றான், கல்லால் அடித்து கொள்றான், தலையை திருக்கி கொள்றான்னா அவன் யார்? அவன் எதுக்கு இந்த சமூகத்திற்கு? அவன் ஒரு சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. எப்போதும் சொல்வதான், குற்றங்களை தடுக்கணும்னா சட்டங்கள் கடுமையாகணும், தண்டனை அதிகப்படுத்தப்படணும். தண்டனைகளை அதிகப்படுத்தாமல், தண்டனைகளை உடனுக்குடன் கொடுக்காம நீங்க எந்த குற்றத்தையும் சரி பண்ணவே முடியாது. மேடையில் பேசும்போது இதெல்லாம் சாத்தியமானு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் சொன்னார், என் பெண்ணை தொட்டா அவன் மேல பாயும் 2 தோட்டான்னாரு. என்னங்க இப்படி பேசுறாரு? இது சர்வாதிகாரம். பெண்ணை தொட்டா நெஞ்சில் பாயும் 2 தோட்டா, பஞ்சு பேசுறாரு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு 48 மணி நேரம் ஆச்சு. 48 மணி நேரம் ஆகியும் அவன் இன்னைக்கு சிறைக்கு அனுப்பப்படுவான். சிறைக்கு அனுப்பப்பட்டு அவனுக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு, அவனுக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டு, அவனுக்கு ஜெயிலில் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. 2018 ஹாசினிங்கிற ஒரு குழந்தையை கொண்டவன் உச்சநீதிமன்றத்தில் போய் தப்பே செய்யலை, அதாவது தப்பு செஞ்சிருக்கிறான்.
ஆனா சாட்சி இல்லை, சாட்சியங்களும் இல்லை அப்படின்னு வெளியே வந்துட்டான். 7 வருஷம் தான். 7 வருஷத்துல புழல்சரில் ஏசி, அதாவது ஏ கிளாஸ்ல உட்கார்ந்து நல்ல பழங்கள் சாப்பிட்டு, பால் சாப்பிட்டு, சிக்கன் சாப்பிட்டு, முட்டையை சாப்பிட்டு, வாழைப்பழம் சாப்பிட்டு நல்லா சொகுசா இருந்துட்டு வெளியே வந்து உலாத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஹாசினிங்கிற அந்த 6 வயது குழந்தையினுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு உயிரோடு இருப்பாங்கல்ல, எத்தனை சித்திரவதை அனுப்பிச்சிருப்பாங்க. பிள்ளையினுடைய மாம்பழம் வெட்டும் போது கத்தி பட்டா துடிச்சு போயிடுறோம், ரத்தம் வந்தா. நகம் வெட்டும் போது நகை வெட்டி கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிட்டா துடிச்சு போயிடுறோம். ஏதாவது இந்த அகல் விளக்கு ஏற்றும் போது, தீபாவளி பட்டாசு வைக்கும் போது குழந்தையுடைய கையில் பட்டுச்சுன்னா துடிச்சு போயிடுறோம், தூக்கிட்டு ஓடுறோம். வெண்ணி பட்டு கொஞ்சம் பொத்துருச்சுன்னா துடிச்சு போயிடுறோம். வெண்ணி கூட பதம் பார்த்தா பிள்ளை மேலே ஊத்துறோம், குழந்தைக்கு வந்து சூடு தாங்காது அப்படின்னு. அப்படி பார்த்து பார்த்து வளர்க்குற பிள்ளைய ஒருத்தன் கொடுமையான கொண்டிருக்கான அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை இறந்து போச்சு. ஆனால் தினம் தினம் வலி பெற்றோருக்கு. அப்போ இந்த அரசு, எந்த அரசு வந்தாலும் சரி, சட்டங்களை கடுமையாக்காம இந்த மாதிரியான குற்றங்களை ஒருபோதும் குறைக்க முடியாது, தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இவனுக்கு கொடுக்குற தண்டனையாவது இனி ஒரு குழந்தைய தொடுவதற்கு ஒவ்வொருத்தரும் பயப்படணும். குழந்தையோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி தொடுவதற்கு பயப்படணும். அப்படி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை இல்ல புலிப்பெண் அதிரடிப்படை, நீங்க எந்த பெண் அதிரடிப்படையும் கொண்டு வாங்க, ஆனா சட்டத்தை கடுமையாக்குங்க. பெரிய அதிகாரி தானே, நீங்க எல்லாம் சொல்லுங்கய்யா. உங்களுக்கு கீழே தானே நாங்க எல்லாம் இருக்கோம். நீங்க ஒரு மிரட்டு நாங்க அமைதியா போயிடலங்க ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கறோம்ல, ஏன் எங்களுக்கு நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? பொதுமக்கள் எழுத்துவாயா இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. கொடுங்க, குழந்தை போயிருச்சு, அவன் எப்படி அந்த குழந்தை துடி துடிச்சு கொன்னானோ அதே மாதிரி அவனை பண்ணுங்க. எங்க முன்னாடி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்றோம். எங்க முன்னாடி நீங்க பண்ணுங்க, எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. எத்தனை பேர் இப்படி எல்லாம் நாங்க கத்துறோம், உங்களுக்கு காதுல விழுகலையா? அப்படியே போட்டுட்டே இருக்க ஒண்ணு, இந்த வழியா தான் வெளியில வரணும். வேற பிளாக் வழியில கொண்டு வர முடியாது, இந்த வழியா தான் கொண்டு வர முடியும். எப்படி ஏற்றி எந்த பாதுகாப்புல எப்படி எஸ்கேட் வச்சு கொண்டு போறோம்னு பாத்துருவோம். கோவையில 9 வயது சிறுமி என்றால் திருச்சியில 19 வயது ஒரு மாணவி. புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மாநகர் மணக்குடிப்பட்டியை சார்ந்த சேட்டு கலைச்செல்வி, ஒரு கூலி தொழிலாளி. அவங்களுடைய ஒரே மகள் சீதாலட்சுமி, 19 வயது பெண்ணு. அவங்க திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பயிற்சி மாணவியாக இருக்காங்க. மூக்கில் வந்து ஒரு சதை வளர்ந்துருக்கு. அந்த சதையின் காரணமாக சிகிச்சை எடுப்பதற்காக திருச்சி புத்தூரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்காங்க. நேற்று அவங்களுக்கு வந்து சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவர் சொல்லியிருக்காங்க. உடனே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்காங்க. அறுவை சிகிச்சை முடிந்த தருவாயில் அந்த பயிற்சி மாணவி சீதாலட்சுமி இறந்து போகிறாங்க. இன்றைக்கு காலையில் ஒட்டுமொத்தமான அந்த பயிற்சி மாணவிகளும் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு அந்த சிகிச்சையின் போது மயக்க மருந்தினுடைய அளவு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த சீதாலட்சுமி இறந்து போயிட்டாங்க. எங்கள் கூட படித்த, எங்கள் கூட இருந்த ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் சிகிச்சைக்கு போய், அதாவது பயிற்சி எடுத்த அந்த மருத்துவமனையிலேயே தவறான சிகிச்சை கொடுத்து அவங்க இறந்து போயிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அலட்சியம், மருத்துவத்துறையினுடைய, திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவனுடைய அலட்சியம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் திருச்சியினுடைய திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் அறநிலைத்துறை அமைச்சருமான ரமேஷ் அவர்கள் போய் இதுக்கான நியாயத்தை பெற்று தருவோம், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மருத்துவமனையினுடைய அலட்சியம், ஒரு குழந்தை, ஒரு மாணவியினுடைய உயிரையே பறிச்சு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமாக அங்கே செவிலியர்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 10 நாட்களாக தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்து அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வுகளை நிகழ்த்தினாங்க. அரசு மருத்துவமனை கழிவறைகளுடைய ஆய்வு, திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் கூட போயிட்டு திருவரங்கத்தில் போய் ஆய்வு நிகழ்த்தினார். பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவமனைய ஆய்வு நிகழ்த்தினாங்க. இவங்களாம் எந்த அடிப்படையில் ஆய்வு நிகழ்த்துறாங்க, இவங்க என்ன மருத்துவத்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள்கிட்டையும் எதிர்கட்சிகளும் எழுப்பினாங்க. அரசு மருத்துவமனையில் ஆய்வுகளை நிகழ்த்தினீர்கள்ல, எப்போ 108 சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்த்திருக்கீங்க. ஏற்கனவே அன்னைக்கு அமைச்சரவை இல்லாமல் இருந்துச்சு, அமைச்சர் இல்லாமல் இப்போ பொறுப்பு அமைச்சர் போட்டாச்சு. மரியாதைக்குரிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கழிச்சு, 10 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு தான் தரமான சிகிச்சை கிடைக்குமா? இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நல்ல சிகிச்சை கொடுக்க முடிவு பண்ணிடுவீங்களா? நல்ல சிகிச்சை, தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டியது இங்கே காலத்தின் தேவையாக இருக்கா? இல்லை தாவேகா அரசு வந்த உடனே 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்குது. 8000 தனியார் மருத்துவமனைகளும் ஆன்லைன் வாயிலாகவே அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுது. முழுமையாக அவங்க இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்,
எத்தனை மருத்துவர் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட போறீங்க அப்படின்னு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அனுமதி கொடுக்கும் போதே 1000 ஓட்டருக்கு ஆன்லைன் வாயிலாகவே 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கி கொள்ளலாம் அப்படின்னா அது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. நாங்கள் வந்தால் தரமான சிகிச்சையை கொடுப்போம், தரமான கல்வி கொடுப்போம், உலகத்தர மருத்துவம், உலகத்தர கல்வி என்று வார்த்தைகள்ல தாவேக்கோட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் மேடையில் பேசினார். இந்த வார்த்தை பதிவு பண்ணார், உலகத்தர மருத்துவம், உலகத்தர கல்வி. இதுதான் உலகத்தர மருத்துவமா? நீங்க சொன்ன உலகத்தர மருத்துவம் மே 10ஆம் தேதி மாலையிலிருந்து தொடங்கிருச்சா, இல்ல அதுக்கும் படிப்படியான ஆதரவு நான் கேட்டது போல காலக்கெடு எதுவும் இருக்கா? சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இனி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதை நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவிலே ஒரு சட்டமாக ஏற்றுவோம். அரசு ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லோருமே அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசாணை போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இதை தமிழ்நாடு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காரு, அமைச்சர் சொல்லியிருக்காரு, வரவேற்கத்தக்கது. இதை பல பேர் எதிர்த்தாங்க. அமைச்சர்கள்லாம் அங்கே போனால் எல்லாரும் வந்து அங்கே குமிஞ்சிருவாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும் அப்படின்லாம் சில பேர் கருத்து சொன்னாங்க. அமைச்சர்கள் அங்கே எடுத்தால் அவங்க ஒரு அறை எடுக்க போகிறாங்க, அமைச்சர்கள் போனாங்க 500 பேர் படையெடுத்து போகிறான்னா இல்லை. அவன் அமைச்சர்கள் அங்கே போய் சிகிச்சை எடுக்கிறது, எம்எல்ஏக்கு சிகிச்சை எடுப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த நேரமும் அமைச்சர்கள் வரலாம், சட்டமன்ற உறுப்பினர் வரலாங்கும் போது குறைந்தபட்சம் விழிப்புணர்வோடு செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அலர்ட்டாக இருக்கும். இன்னொன்று தேவையான பொருட்களை வாங்கி வைப்பாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. லிஃப்ட் செயல்படலை, கழிவறை சரியில்லை, எக்ஸ்ரே இல்லை, ஸ்கேன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரியும் அமைச்சர் வராரு, அமைச்சர் சிகிச்சைக்கு எப்போனா வரலாம், அமைச்சருடைய உறவினர்கள் வரலாம், எம்எல்ஏக்கள் வரலாம், அரசு அதிகாரிகள் வரலாங்கும் போது ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அது வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு பயிற்சி மாணவி சீதாலட்சுமி மூக்கில் சதை வளர்ந்து சிகிச்சை எடுக்க போகும்போது இறந்து போனாங்களே, அமைச்சர்கள் போனாலும் இதே நிலைமை தான் இருக்குமா? அப்போ தரமான சிகிச்சை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு சுகாதாரத்துறையினுடைய, தமிழ்நாடு அரசினுடைய கடமை. நீங்க தனியார் மருத்துவமனை இங்க தேவையா, அரசு மருத்துவமனைகளில் தரம் தேவையா என்பதை உணர வேண்டிய தருணம் இது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.